பொதுமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த வீடியோ முழுக்க முழுக்க அவேர்னஸ் வீடியோ. இதை பார்த்துட்டு நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா யாராவது ஒருத்தங்க பயனடையலாம். இன்னைக்கு திருடர்கள் நம்ம கிட்ட பணத்தை ஏமாத்த பல வழியில யோசிக்கிறாங்க. நம்ம சம்பாதிக்க என்ன வழின்னு யோசிக்கிறோம், ஆனா திருடர்கள் நம்ம சம்பாதிச்ச பணத்தை கொள்ளையடிக்க என்ன வழி அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதனால சோசியல் மீடியால எல்லாம் விளம்பரம் கொடுத்துலாம் திருட ஆரம்பிச்சிட்டாங்க. சமீப காலமா பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு இதெல்லாம் அவங்க நம்பர் போட்டே விளம்பரம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இருக்கு பாருங்க, இந்த 5 ரூபா நோட்டுக்கு 20 லட்சம் ரூபா தர்றேன் அப்படின்னு ஆடு கொடுக்குறாங்க. இந்த 2 ரூபா நோட்டுக்கு 10 லட்சம் ரூபா தரேன் அப்படின்னு ஆடு கொடுக்குறாங்க. இந்த 1 ரூபா நோட்டுக்கு 5 லட்சம் ரூபா தரேன் அப்படின்னு விளம்பரம் கொடுக்காங்க. இதை உண்மைன்னு நம்புற நம்ம பைத்தியக்கார மக்கள் என்ன பண்றாங்க, அவன் நம்பருக்கு போனை போட்டு என்கிட்ட 5 ரூபா நோட்டு இருக்கு, 2 ரூபா நோட்டு இருக்கு, 1 ரூபா நோட்டு இருக்கு, எவ்வளவு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்கெல்லாம் பைத்தியக்காரங்க தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட திருடன் என்ன பண்றான், நான் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புறேன், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த ரூபா நோட்லாம் போட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படின்றான். இவங்களும் எடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சில கோல்மால்களை பண்ணி இவங்க அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை மொத்தமா ஆட்டை போட்டு போன் ஆஃப் பண்ணிட்டு போயிடுறான். கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு 60 வயது மதிக்கத்தக்க ஒரு பெரியவர் என்ன பண்ணிருக்காரு, என்கிட்ட 5 ரூபா நோட் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு திருடனுக்கு போன் பண்ணியிருக்காரு. அவன் என்ன பண்ணிருக்கான், இந்த நம்பர்ல உங்களுக்கு ஜிபே இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கான். ஆமான் இருக்காரு. அந்த ஜிபே நம்பருக்கு 1000 ரூபாய் அமைச்சிருக்கான். இதை அட்வான்ஸா வச்சுக்கங்கன்னு இருக்கான். இவருக்கு சந்தோஷமாயி போச்சு. என்னடா இது, நம்ம நோட்டு நம்மகிட்ட தான் இருக்கு, இந்த நோட்டுக்கு நோட்டை கையில வாங்க முன்னாடி 1000 அட்வான்ஸே கொடுத்துட்டானே, அப்ப உண்மையிலே அவன் சொன்ன காசை கொடுத்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்றான், ஐயா நீங்க கொடுத்த நோட்டுக்கு 20 லட்சம் ரூபாய் வராது, ஒரு 7 லட்சம் ரூபாய் தரேன் அப்படின்னு சொன்னா இவர் ரொம்ப மகிழ்ச்சி ஆகி போச்சு. உண்மைன்னு நம்பிட்டாரு. பரவாயில்ல 7 லட்சம் ரூபாய் கொடுத்துருவானா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டாரு. அப்புறமா அந்த வேற மூல செலவு பண்ணிட்டு, ஐயா உங்க வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஸ்கேனர் அனுப்பிச்சுக்கிறேன், உங்க ஜிபேல இருந்து அந்த ஸ்கேனரை ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும் அப்படின்னு இருக்கான். இவர் என்ன பண்ணிருக்காரு, ஜிபே ஓபன் பண்ணி அவன் அமிச்ச ஸ்கேனரை ஸ்கேன் பண்ணிருக்காரு. இவர் அக்கௌண்ட்ல இருந்து ஒரு 13,600 ரூபா அவன் அக்கௌண்ட்டுக்கு போயிடுச்சு. என்னடா இது, நமக்கு பணம் தரேன்னு சொன்னா அவன் அக்கௌண்ட்டுக்கு பணம் போயிருச்சு அப்படின்னு சொல்லி வாயில வயத்தையும் அடிச்சுக்கிட்டு அவனுக்கு போன் போட்டிருக்காரு. போன் அதோட சுவிட்ச் ஆஃப். இந்த மாதிரி பல பேர் ஏமாந்துருக்காங்க. அதனால இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல, யூடியூப்ல வரக்கூடிய விளம்பரங்கள் உண்மை அப்படின்னு நம்பி இதை நீங்க நம்பருக்கு போனை போட்டு என்கிட்ட காசு இருக்கு எனக்கு காசு தருவியான்னு சொல்லி அவன் சொல்லக்கூடிய அமௌண்ட்டை நீங்க அவனுக்கு போட்டாலோ இல்ல அவன் காட்டக்கூடிய ஸ்கேனருக்கு நீங்க ஸ்கேன் பண்ணாலோ உங்க பணத்தை அவன் ஆட்டையை போட்டானோ ஒழிய உங்களுக்கு ஒரு பைசா கூட வராது. நமக்கெல்லாம் அறிவுன்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்த நோட்டு 5 ரூபா தான், கவர்மெண்ட் அதுக்கு அதான் வேல்யூ கொடுத்துருக்கு. இதை கொண்டு போய் கொடுத்துட்டு ஒரு பொட்டி கடையில ஒரு 10 ரூபாய்க்கான பொருள் கேட்டா கூட கொடுக்க மாட்டான். அப்படி இருக்கும்போது ஒருத்தர் 20 லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னா பைத்தியக்காரத்தனமா நம்புறோம்னா நம்மளை விட முட்டாள் யார் இருக்கா சொல்லுங்க. ஆனா இந்த மாதிரி பல பேர் ஏமாந்துட்டு இருக்காங்க. தயவு செய்து யாரும் ஏமாறாதீங்க. இனிமேல் வேறு யாரும் ஏமாறாம இருக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை தயவு செய்து ஷேர் பண்ணுங்க.